தமிழின் பெரிய ஞானச்செல்வியான ஔவையார் ஒரு நாள் பயணத்தின் நடுவில் வெயிலால் சோர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் நிழல் தரும் ஒரு மரமும் அதில் பழுத்த பழங்களும் ஔவையாரின் கண்களுக்கு பட்டன. அந்த மரத்தின் மேல் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் சாதாரண பையன் போல தோன்றினாலும் அவன் கண்களில் ஒரு தெய்வீக விளையாட்டு இருந்தது. கொஞ்சம் பழம் கீழே போடுவாயா? பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? அப்போது அந்த சிறுவன் சிரித்தபடி, பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழமா? வினோதமான கேள்வி கேட்டான். அந்த கேள்வியை கேட்டவுடன் ஔவையார் ஒரு நொடி குழம்பினார். சுட்ட பழம் போடு. உடனே அந்த சிறுவன் மரக்கிளையை அசைத்தான். பழுத்த பழங்கள் கீழே தரையில் விழுந்தன. தரையில் விழுந்த பழங்களில் மண் ஒட்டியிருந்தது. ஔவையார் அவற்றை எடுத்து தூசியை போக்க ஊத ஆரம்பித்தார். பாட்டி, பழம் சுடுதா? அதனால் தானே ஊதுகிறீங்க? அதை பார்த்த அந்த சிறுவன் சிரித்தபடி, பாட்டி, பலதானே ஊதுகைகள் என்று கேலி கலந்த அறிவு கேள்வி கேட்டான். அந்த ஒரு கேள்வி ஔவையாரை உள்ளுக்குள் அசைத்தது. இது சாதாரண சிறுவன் அல்ல, பெரிய ஞானம் கொண்ட தெய்வம் என்று அவர் உணரத் தொடங்கினார். முருகன் அன்புடன் ஔவையாரை நோக்கி அருள் பார்வை தந்தான். அது ஒரு கேலி அல்ல, தாழ்மையின் வழியாக ஞானத்தை நினைவூட்டிய தெய்வ பாடமாக இருந்தது. இந்த கதை ஒரு பழம் பற்றிய கேள்வி மட்டுமல்ல, மனிதன் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தாழ்மையாக இருந்தால்தான் உண்மையான ஞானத்தை அடைய முடியும் என்பதை கூறுகிறது. ஔவையாருக்கும் உலகிற்கும் முருகன் கற்றுடைந்த சிறிய பாடம் இன்று வரை ஞானத்தின் ஒளியாகவே பேசப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். மேலும் இது போன்ற முருகன் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.